இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 6வது வசனம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். காரணம், தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்து தாவீதோட சத்துருக்களுக்கெல்லாம் அவனை விலக்கி அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேலே தாவீதை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறான். தாவீதுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அநேகம். அவன் குடும்பத்திலே அவன் வீட்டாரே அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். கோலியாத்தை தொடர்ந்து சவுல், அதற்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகளே அவனுக்கு விரோதமாக எழும்பின போதும் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்து கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்தார். அவனுடைய தலை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக கர்த்தர் முடிசூட்டினார். கர்த்தரே தாவீதுக்கு கேடகமாக மகிமையாக இருந்து தாவீதோட தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஞானம், அறிவு ஆகிய பொக்கிஷங்களை உடைய தேவன் நமக்கு சத்துருக்களிலும் அதிக ஞானத்தை கொடுக்கிற தேவன். தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக காணப்படத்தக்க ஞானத்தை கர்த்தர் கொடுத்து தானியேலுக்கு சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக்கினார். அதன் விளைவாக தானியேல் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டான். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி சத்துருக்களுக்கு மேலாக அவருடைய தலையை உயர்த்தி தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். அவரையே நம்பி அவரையே சார்ந்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கேடகமாக மகிமையாக நம்மோடு கூடவே இருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களுக்கு எங்களை விலக்கி விடுவிக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேலே எங்களுடைய தலையை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கிற உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிற உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய கேடகமும் எங்களுடைய மகிமையும் தலை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்முடைய சன்னிதானத்திலே வந்து ஆனந்த பலிகளை இட்டு உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.